தெரியும். திருவண்ணாமலையில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களிடம் வீடியோ எடுக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அங்கு ஏற்பட்ட காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், என்ன நடந்தது விவரம்? வணக்கம் தர்ஷினி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் உலக பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பிரபலங்கள் மற்றும் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என விஐபிக்கள் அதிக அளவில் ஒவ்வொரு நாளும் அதிலும் குறிப்பாக ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் திருவண்ணாமலைக்கு வருவது வழக்கமாக ஒன்றாக இருந்து வருகிறது. அப்படி வரக்கூடியவர்களை சாமி தரிசனம் செய்வதற்கு முன்பாக அந்த வெளிப்புறத்தில், கோவிலுக்கு வெளிப்புறத்தில் அந்த 3ஆம் பிரகாரம் 4ஆம் பிரகாரத்தில் செய்தியாளர்கள் செய்தி சேகரிப்பது வழக்கமாக இருந்து வந்தது. அப்படி வரக்கூடியவர்கள் பேட்டி வேண்டாம் என்ற போது செய்தியாளர்கள் அதனை தவிர்த்துக் கொள்வது வழக்கம். இந்த சூழ்நிலையில் இன்று அமைச்சர் சேகர் பாபு, அதிலும் குறிப்பாக இந்து அறநிலையத்துறையின் அமைச்சர் சேகர் பாபு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வேலூர் மாவட்ட அணைக்கட்டு எம்எல்ஏ நந்தகுமாருடன் திருவண்ணாமலைக்கு வருகை தந்தார். அப்போது அவர் சாமி தரிசனம் செய்வதற்கு முன்பாகவே அவர் வீடியோ எடுக்க வேண்டாம், நான் தனிப்பட்ட முறையில் வந்திருக்கிறேன் என்று கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்கள் அந்த அமைச்சரை வீடியோ எடுக்கும் போது நான் நீங்கள் பிரச்சனை செய்வதற்காக தான் வந்திருக்கிறீர்கள் என்று ஒரு தனியார் தொலைக்காட்சியை நிருபரை பார்த்து அவர் ஒரு கோபமான ஒரு தோரணையோடு அந்த பேசக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். அப்போது அதிகாரிகளும் அமைச்சர் வீடியோ எடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார், நீங்கள் யாரும் எடுக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது செய்தியாளர், வழக்கமான ஒன்றுதான், ஒரு துறையினுடைய அமைச்சர், அதிலும் இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கிறார், வீடியோ எடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேள்வி எழுப்பும் போது தொடர்ந்து நான் வீடியோ எடுக்க வேண்டாம் என்றால் எடுக்காதீர்கள், நான் தனிப்பட்ட முறையில் வந்திருக்கிறேன், அரசு சார்ந்து நான் வரவில்லை என்று கூறி அப்போது அங்கு ஒரு பரபரப்பும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. அதனை தொடர்ந்து எடுக்காதீர்கள் என்று கூறிவிட்டு அமைச்சர் அங்கிருந்து வேகமாக வெளியேறி சென்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.